நலமாய் வாழ வழங்குபவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள். தற்போது நமது நாட்டிலே டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகமாக தென்படுவதாக வரும் செய்திகளின் அடிப்படையில் டெங்கு சம்பந்தமான சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். டெங்குவால் பாதிக்கப்பட்ட நபரை கடித்த கொசுவானது நம்மை கடித்தது ஒரு 4 முதல் 7 நாட்கள் ஆனதற்கு அப்புறம் நமக்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் வரும். இந்த காய்ச்சல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை உடைக்கும் காய்ச்சல்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த அளவுக்கு வலிகள் அந்த தசைகள்லையும் எலும்புகள்லையும் வலிகள் இருக்கும். இதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும், உடல் சூடு அதிகரிக்கும், உடலுக்குள்ள உள்ள வெப்பம் அதிகமாவதால் காய்ச்சல் வரும். இந்த டெங்கு நோய்க்கு என்று எவ்விதமான தடுப்பூசிகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அது டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல நுழைஞ்ச உடனே நம்ம இரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்களில் முதல் பாதிப்பு உண்டாக்கும். அந்த வெள்ளை அணுக்களில் இன்டர்ஃபெரான் எனும் புரதங்கள் தயாரிக்கும். இதனால மூட்டுக்கள் தசைகளில் கடுமையான வலி உருவாகும். இந்த டெங்கு வைரஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைகளை தாக்கி இரத்தத்தில் இருக்கும் தட்டை அணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும். அதாவது பலவிதமான பாதிப்புகள் நம் உடலில் உருவாகும். நம்மளோட நிணநீர் சுரப்பிகளில் அந்த வைரஸ் கிருமிகள் புகுந்து கொள்வதால் அங்கும் நிணநீர் சுரப்பிகளில் வீக்கங்கள் ஏற்படும். அப்படி வரும்போது நமக்கு வலி தாங்க முடியாத வலிகள் ஏற்படும். இதே போல் தட்டை அணுக்களோட எண்ணிக்கையை அங்கே குறைக்கும் போது நமக்கு இரத்தம் உறையும் தன்மை குறைந்து போகும். அதனால் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகம் முற்றிய நிலையில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் ரத்தத்திலிருந்து நமக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடியும் அந்த மாதிரி அறிகுறிகளும் தென்படும். எங்கு காயங்கள் இருந்தாலும் ரத்தம் உறையாத ஒரு தன்மை உருவாகும். அதனால் இந்த காய்ச்சல் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். டெங்கு காய்ச்சலா வைரஸ் காய்ச்சலா என்று வேறுபடுத்தி பார்ப்பதன் அடிப்படையிலேயே இது டெங்கு காய்ச்சல் அல்லது வைரஸ் காய்ச்சல் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முக்கியமான அறிகுறிகளாக சொல்கிறது தலைவலி. தலைவலிக்கு அடுத்து உடம்புல அதிக சூடு பரவுதல். அடுத்து ஒவ்வொரு ஜாயிண்டாக வலி வரும். இது சாதாரணமாக இருக்காது, அசாதாரணமான நிலையில் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் நாம் உடனே அருகில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும். அந்த மருத்துவத்துறை அறிவுரை பெற்று அதன் மூலம் நாம் சிகிச்சை மேற்கொண்டோமானால் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துவது மிக எளிதான ஒரு காரியமாகும். டெங்கு வைரஸ் ஒவ்வொரு கொசுக்கடி மூலமாக தான் நம்ம உடம்புல சேரும். இந்த டெங்கு வைரஸை பரப்பக்கூடிய கொசுக்கள் ஒரு தனி ரகம். நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றன. மற்ற கொசுக்கள் இரவு நேரத்தில் கடித்தால் இது பகலில் கடிக்கும் கொசுக்களாக இருக்கும். இப்படி கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய நோயாக இது இருப்பதால் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே இந்த காய்ச்சலை முழுமையாக நாம் தடுத்துவிட முடியும். அதற்காகத்தான் ஒவ்வொரு உள்ளாட்சி பகுதியிலும் இந்த டெங்கு காய்ச்சலை ஒழிப்பதற்கு முதற்கட்ட அடிப்படை பணிகளாக கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நலமாய் வாழ வழங்கியவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள்.